எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தாவரங்கள் மற்றும் செடி கொடிகள் பூமிக்கு அடியில் புதைந்து பல வகையாக உருமாறி புதைப்படிவ எரிமம் என சொல்லக்கூடிய ஃபாசில் ஃபியூயல்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருட்களாக மாறியிருக்கும். இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழலில் உருவாயிருக்கும். உதாரணமா அதிக ஆழத்தில் அதிக அழுத்தம் மற்றும் வெப்பத்தினால் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு உருவாகும். ஒரு சில இடங்களில் மிக குறைந்த ஆழத்திலேயே இந்த தாவரங்கள் மற்றும் உயிரினங்களை பாக்டீரியாக்கள் அதனை அழுகச் செய்து இந்த எரிவாயு உருவாகும். பெரும்பாலும் மீத்தேன் என்ற வாயு இருக்கும். கச்சா எண்ணெய் எனப்படும் பெட்ரோலியத்தை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் அதிக வெப்பத்தில் கொதிக்க வைத்தால் அதிலிருந்து வரும் ஆவிகளிலிருந்து பல பொருட்கள் எடுக்கப்படும். மிக குறைந்த வெப்பநிலையில் ஆவியாகக்கூடிய பியூட்டேன் மற்றும் புரோபேன் போன்ற எரிவாயுகளை நம்ம பெட்ரோலியம் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனை திரவ நிலையில் கொடுத்தால் அதால் எல்பிஜி என்றும், இயற்கையாக இருக்கும் இந்த மீத்தேன் எரிவாயுவை பூமியிலிருந்து வெளியே எடுத்து அழுத்தத்தில் வைத்து நாம் கொடுத்தால் அதனை சிஎன்ஜி என்றும் அழைக்கிறோம்.